வணக்கம். கோபத்துல கண்டதையெல்லாம் தூக்கி போடுறதை விட அந்த கோபத்தையே தூக்கி போட்டு பாருங்களேன், வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். கோபத்துல பொருட்களை தூக்கி போடுவது, உடைப்பது, பிறரை திட்டுவது, கத்துவது போன்ற தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளுடைய நேரத்தையும் நம்மளோட சக்தியையும் வீணாக்குறோம். இதை விட்டுட்டு அந்த கோபம் உண்டாக்குன காரணத்தையே தூக்கி போட்டா என்ன? அந்த கோபம் அப்படின்ற உணர்வையே நம்ம தலையை சுத்தி ஒரு தூக்கி போட்டு பாருங்களேன். நீங்க சொல்வீங்க, சொல்றதுக்கெல்லாம் ஈஸி தான், கடைபிடிச்சாதானே தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? கஷ்டம் தாங்க, ஆனா முயற்சி பண்ணலாமே. முயற்சி தானே வாழ்க்கை. இது நமக்கு ஒரு தேவையற்ற கவலை. கோபத்தினால அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி இவங்க அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாகாம நம்ம விஷயத்துல கவனத்தை செலுத்தலாம், பகையையும் தவிர்க்கலாம். நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டுட்டா நம்மளுடைய மன அழுத்தம் குறையுமா? மன அழுத்தம் குறைந்தால் நம்ம முடிவெடுக்கும் திறன் ரொம்ப மேம்படுமா? நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால நம்முடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல பயன்படுத்துவோம். நீங்க என்ன சொல்றீங்க?